ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை என்னன்னா, அது நீதிமொழிகள் 17:27. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா? இந்த காலத்துல இந்த 21st செஞ்சுரி நாவை அடக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. பல பேர்ல 99% ஆளுங்கள்ட்ட வந்து பார்க்க முடியுது. அவங்களால வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, நம்ம பேசும்போதே வந்து நடுவில் அவங்க வந்து கேட்கணும்னு இது பண்ணுறாங்க. வசனம் என்ன சொல்லுது? கேட்கறதுக்கு தீவிரமாக இருங்க, பேசுறதுக்கு தாமதமாக இருங்க. ஓகே, அப்போது நம்ம அந்த லிசனிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதை இஸ்ரேல் ஜனங்க செஞ்சாங்களோ அதையே. ஓகே, நியாயப்பிரமாணம். ஓகேவா? இஸ்ரேல் ஜனங்க செஞ்ச அதே தப்பு தான் இன்னைக்கு மனுஷராக தெய்வ சாயலில் படைக்கப்பட்ட நாமளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, என்னன்னா அந்த லிசனிங் கெப்பாசிட்டி போயிடுச்சு. ஓகே, கவனிக்கிற விஷயம் வந்து போயிடுச்சு. ஓகே, நமக்கு தெரிஞ்சதே வந்து சரி. ஓகேவா? இப்போ சர்ச்சுக்கு வந்து இந்த டைமுக்கு போகணும், ஞாயிறு வந்து போகணுன்னா அதையே தான் பிடிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? அனுதினமும் தேவாலயத்தில் வந்து அவங்க ஒன்றா இருந்தாங்க, ஒருமனப்பட்டிருந்தாங்கன்னு இல்லையா? அப்போ அனுதினமும் அப்பம் பிட்டுறாங்கன்னு வசனம் சொல்லுது. ஓகே, அப்போ அனுதினமும் கூடுறது தான் வந்து புதிய ஏற்பாட்டு சபை. நம்ம இன்னுமே என்ன ஞாயிறு ஓய்வு நாள்னு சொல்லிட்டு இருக்கோம். எது ஓய்வு நாள் இல்லையா? சரி, நான் அந்த சாப்டருக்குள்ளே வரல. ஓகே, இது எதுக்கு சொல்கிறேன் மீன்ஸ், நம்ம ஆல்ரெடி கற்ற விஷயங்கள் நம்ம மைண்டில் இருக்கும்போது புதுசாக கற்றுக்கொள்கிற அந்த இருதயம் நம்மக்கிட்ட இருந்து போயிடுச்சு. அதனால் என்ன ஆகுது? வாயில் ஒருத்தவங்க சொல்லும் போது வந்து அதை ஃபுல்லாக கேட்கணும், கவனிக்கணுங்கிற அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ளே இருந்து எடுபட்டு போயிட்டுருக்கு. பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். ஓகேவா? வசனம் என்ன சொல்லுதுன்னா, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். ஓகே, அறிவு, பொக்கிஷம், ஞானங்கிற இதெல்லாம் யார்கிட்ட? தேவனிடத்தில் இருக்கு. அப்போது நம்ம தேவனுடைய வைகளை பெறாதபடிக்கு பிசாசுனால வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நம்ம நாவை அடக்கும். யாக்கோபுல அழகாக எழுதுறாரு. ஓகேவா? அது வந்து சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது அப்படின்ட்டு. ஓகே, துதித்தலும் சபித்தலும் நம்ம நாவில் இருந்து வரக்கூடாது கண்டிப்பாக. ஓகே, ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போது நமக்குள்ள இப்போ நம்ம ஒரு என்ன சொல்ற, ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்களேன், ஒரு கிரேப்ஸ் எடுத்துக்கோங்களேன். அதை புழிஞ்சா என்ன வரும்? கிரேப்ஸினுடைய சாறு தான் வரும். ஆப்பிளுடைய சாறு கிரேப்ஸில் வராது இல்லையா? அப்போ எந்த ஃப்ரூட்டை எடுத்தாலும், மரத்தை கூட எடுத்துக்கோங்களேன், எந்த விதை விதைக்கிறோமோ அதனுடைய கனி தான் தரும் இல்லையா? அப்போது உங்களை வந்து யாராச்சும் கோபப்படுத்தினாலோ, யாராச்சும் வந்து கடிஞ்சு கொண்டாலோ, உங்களுக்குள்ளே இருந்து என்ன வருது? உங்களுக்குள்ள கோபம், மூர்க்கம், வெறி, இந்த வாய்ப்பேச்சு, வீண் சண்டு, தகராறு, ஓகே, இந்த மாதிரி சாபம் இதெல்லாம் வந்ததுன்னா உங்களுக்குள்ள அதுதான் இருக்குது. ஓகே, தேவ அன்பு இல்லை. ஓகே, கிறிஸ்து இயேசு உங்களுக்கு கொடுத்த சமாதானம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, ஆவியின் கனி இல்லை. ஓகே, அப்போது என்ன இது? பிசாசனுள்ள உலகத்தினுள்ள கலிகர் தானே இருக்குது. அப்போது இது நம்ம தேவனிடத்தில் ஒப்புரவாங்க. ஓகேவா? இதனால தான் நமக்கு நிந்த வேதனை இதெல்லாமே. நம்ம எத்தனை தடவை நினச்சிருப்போம், போதும் கர்த்தாவே நான் சாகுறேன்ட்டு. ஓகேயா? இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியலன்னு. இதெல்லாம் உங்களை தாங்கிக்கவே சொல்லலைங்க. நம்மளாம் வந்து எடுத்து தலை மேலே போட்டுக்கிறோம். தேவன் நீங்கள் இப்படி இருக்கணும்னு விரும்பவே இல்லை. ஓகேயா? தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. முதல்ல நாவை அடக்கிறதுக்கு பாருங்கள். அதாவது வார்த்தைகளை சுருக்க பாருங்கள். ஓகே, கம்மி. அது யார்கிட்டையா இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும், வெளியிலையா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு நீங்கள் போதனை பண்ணாலுமே சரி, ஆவியானவரே இந்த பிள்ளைக்கு புரிகிறதுக்கு நான் என்ன வார்த்தையின் மூலியமாக வந்து இந்த வசனத்தை சொல்லணும் இல்லையா? நம்ம வசனத்தின்படி தானே பிள்ளைகளை நடத்துகிறோம். அதுக்கு வேண்டி தானே தேவன் நம்மக்கிட்ட வந்து பிள்ளைங்களை, அவருடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கும்படி ஒப்பு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ அந்த ஞானத்தோட அறிவு பொக்கிஷத்தை தேவனிடத்தில் கேட்போம். ஓகே, அந்த அறிவு, தேவன் அறிகிற அறிவு வரும்போது தான் நம்ம வார்த்தை தானாகவே அடங்கும். ஓகே, கண்டிப்பாக இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். இந்த வசனத்தின்படி நடக்க நிச்சயமாக நம்ம ஒப்பு கொடுத்து ட்ரை பண்ணும். காட் பிளஸ் யூ ஆல்.